ரேஷனலைசேஷனை யூஸ் பண்ணி கேட்குற டீடைல் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து தனித்தனியாக இவங்களை எடுத்து ரேஷனலைசேஷன் பண்ணுறது, இந்த டேர்மை மட்டும் எடுத்து எழுதி டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸில் இருந்தால் மைனஸில் மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். இவங்கள ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு மைனஸில் இருந்தால் ப்ளஸில் மல்டிப்ளை டிவைட் பண்ணி ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஆன்சர் கொண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். அது ஒரு மெத்தட். இல்லைனா இவங்களை டேரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃப்ராக்ஷனல் டேர்ம் இருக்குது, அடிஷனில் இருக்கா, ஆனால் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டேர்ம் இங்கேயும் இந்த டேர்ம் இங்கேயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. √7 - 1 × √7 - 1 மல்டிபிள் பண்ணால் √7 - 1 ஸ்கொயர் கிடைக்குது. ப்ளஸ் இந்த √7 + 1 இந்த √7 + 1 மல்டிபிள் பண்ணால் √7 + 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. டினாமினேட்டரில் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டரில் √7 + 1 × √7 - 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நியூமரேட்டரில் a - b த ஹோல் ஸ்கொயரும் இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர்லேயும் இருக்குது. டினாமினேட்டரில் a + b × a - b டேர்ம் இருக்குது. மூணுமே நம்மளோட பேசிக் ஃபார்முலாஸ் தான். ஃபஸ்ட்டு டேர்ம் பார்க்க a - b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. நம்ம ஃபார்முலா a² + b² - 2ab. ஏக்கு பதிலாக √7 பிக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு a² அப்புறம் b² -2ab 2 × 1 × √7 அப்போ 2√7 கிடச்சிருக்கும். ப்ளஸ் இது a + b த ஹோல் ஸ்கொயரில் a மறுபடியும் √7 b மறுபடியும் 1 தான். அப்போ a² + b² + 2ab அப்போ 2√7 கிடச்சிருக்கும். டினாமினேட்டரில் a + b × a - b பேட்டர்ன் இருக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி a² - b² எழுதிக்கோங்க. ஏக்கு பதிலாக √7 பிக்கு பதிலாக 1 இருக்குது. இங்கே +2 √7 -√7 ரெண்டும் என்ன ஆயிருக்கும், கட் ஆயிருக்கும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். √7 ஸ்கொயர் பண்ணால் 7 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1. திருப்பி இங்கே √7 ஸ்கொயர் பண்ணால் 7, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. டினாமினேட்டரில் √7 ஸ்கொயர் பண்ணால் 7, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வந்திருக்கும். ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 7 + 1 8, இது ஒரு 8. அப்போ டோட்டலாக 16 கிடைக்குது. கீழே 6 கிடைக்குது. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 8 இது வந்து 3 அப்போ 8/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஆன்சர். நம்மளுக்கு இதை a + b √7க்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. a + b √7க்கு ஈக்குவேட் பண்ணும்போது 8/3ன்ற வேல்யூ வந்து ஒரு ரியல் நம்பர். அதனால 8/3ன்றதை நம்ம ஏக்கு தான் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா √7 இல்லையே, √7 தான் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ √7 இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின்ல பக்கத்தில் +0 √7 இருக்கிறதா அர்த்தம். அப்போ பியோட வேல்யூ நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், 0ன்னு எழுதிக்கலாம். b வேல்யூ 0, a வேல்யூ வந்து 8/√3 அப்படின்னு எழுதணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.